வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த அமர்வினை சிறப்பாக நடத்தி தர நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பர்கள் மனதில் எழும் ஐயங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள அம்மாவிடமிருந்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான துரிய தவத்தினை நமக்கு வழி நடத்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை வழிநடத்தி தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை நடத்தி வரும் கூட்டு தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம் என்றாலும் உங்களின் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஓகே, இப்போ யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதனால நம்ம தொடர்ச்சியாக உடற்பயிற்சியின் நுட்பங்களும் பலன்களும் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் போன வகுப்புல நம்ம மகராசனத்தை பத்தின ஒரு அறிமுகம் பார்த்தோம். இப்போ அந்த மகராசன பயிற்சியோட நுட்பமும் அதோடைய பலன்களும் இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். மகராசனம் அப்படின்னாலே மகரம்னா முதலை. ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி இந்த மகராசன பயிற்சி. நம்ம இந்த பயிற்சி நமக்கு உடற்பயிற்சிகளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம வெறும் தரையில செய்யக்கூடாது. கீழே வெறுப்பு இருக்கணும், க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கணும், சீலிங் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். நமக்கு தளர்வான ஆடைகள் அணிந்து கொள்ளணும். சோ இது நமக்கு தெரியும். இது அடிப்படையில் இந்த மகராசன பயிற்சி நாங்க வகுப்புல பாக்குறோம். நிறைய பேர் இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை முறை டிஜிட்டலைஸ்டு ஒர்க்கிங் நேச்சர் அது பாத்தீங்கன்னா
மணிக்கணக்கா, அதுவும் 8 மணி நேரம் வேலைங்கிறதெல்லாம் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வர பார்த்து இப்போ 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ்லாம் கண்டினியூஸா ஒர்க் பண்றாங்க. சோ அந்த தொடர்ந்து உட்கார்ந்து செய்யற வேலை, அது உடல் அசைவே இல்லாம, ரொம்ப உடல் அசைவே இல்ல, அந்த அந்த ஒர்க்கிங் நேச்சர் பிளஸ் நிறைய வண்டியில டூ வீலர் டிராவல் பண்றாங்க. சோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய முதுகெலும்பு ரொம்பவே பாதிக்கப்படுது. நிறைய நம்ம வகுப்புகள்ல, நம்ம மன்றங்களையும் நம்ம அதை பார்த்துக்கலாம். நம்மளுடைய வகுப்புகள்லயும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள்லயும் நாங்க பாக்குறோம். முதுகெலும்புல டிஸ்க் கொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ் ஆறுது, நிறைய பிரச்சனை கூட, முதுகு ஃபுல்லா வலி இருக்கு, மேல கழுத்தெலும்புல இருந்து ஆரம்பிச்சு முதுகு வரைக்கும் வலிக்கிறது, சயாட்டிகா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நிறைய இஷ்யூஸோட வராங்க. அதுக்கெல்லாம் பெஸ்ட் இந்த மகராசனம். இப்ப என்ன பண்றாங்க, மகராசனம் மட்டும் பண்ணினா போதுமா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. நம்மளோடது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டலாக, நம்மளோடது வந்து ரித்தமிக் யோகா. ஒரு பயிற்சி செய்யும் பொழுது அடுத்த பயிற்சிக்கு உடல் தயாராகிடும். நமக்கு நல்லா தெரியும், கைப்பயிற்சி முடிக்கும் பொழுது கால்ல ஆஃப் சிட்டிங் போஸ்டர்ல நம்ம அந்த கால் முட்டியில நம்மளுடைய கைகளை உள்ளங்கை பதிகிற மாதிரி வச்சு சுழற்சி கொடுப்போம் இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் கொடுப்போம் நம்ம. அப்போ அது மாதிரி அது கால்ல முடியுது. அதுக்கு அடுத்தது வந்து கால் பயிற்சி முடிக்கும் போது காஃப் மசில்ஸ் பிடிச்சு கொடுப்போம். அது காஃப் மசில், அடுத்தது மசாஜ். ஸோ அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு ஒரு பயிற்சியா ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு பயிற்சி செய்யும் போது அடுத்த பயிற்சிக்கு உடல் தயாராகும். இப்ப நேரடியா மகராசனம், நம்ம மகராசனம் எனக்கு பிரச்சனை வந்து முதுகுலதான். ஸோ ஒரு உடம்புல ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் மாத்திரை போட்டுக்கிற மாதிரி சில பேர் கேட்கறாங்க, நேரடியாவே கேட்கறாங்க. நம்ம நேரடியா மகராசனம் பண்ணக்கூடாது, சிரமமா இருக்கும். அப்ப நம்ம முழுமையான இந்த உடற்பயிற்சி, கைப்பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி இப்படி பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு மகராசனத்துக்கு உடல் தயாராகிடும். ஏன்னா நமக்கு தெரியும், முதல்ல எப்படி போகும், நேரா போகாது, வளைஞ்சு 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 போகும். உடம்ப வந்து அப்படி வளைக்கும். இந்த மகராசன பயிற்சி நம்ம உடம்ப முறுக்குறோம் போட்டு ஃபுல்லா. அப்ப வந்து நேரடியா பண்ணும்போது அது வந்து அந்த அந்த பாடி வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், பிளெக்சிபிலிட்டியே இருக்காது, ரொம்ப ரிஜிடா இருக்கும். அது மாதிரி நம்ம பர்ஃபெக்டா திருப்ப முடியாது. அது பர்ஃபெக்டா திருப்ப முடியாத போது அது உடம்புக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், மசில்ஸ்க்கு. அதனால நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தொடர்ச்சியாக பயிற்சி செய்யணும். சரிங்களா? ஓகே. சோ இப்ப இந்த மகராசன பயிற்சி, இதுல இன்னும் 2 விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ரூல் மாதிரியே வச்சுக்கலாம். என்னன்னு பார்க்கும்போது, கண்ணு திறந்துட்டு செய்யக்கூடாது. 2 நம்மளுடைய இந்த லாஸ்ட் போஸ்டர், செகண்ட் சேஜ் கவுந்து பண்றது, அதுல லாஸ்ட் அந்த crocodile மூவ்மெண்ட். சோ அப்ப அது மட்டும்தான் கண்ணை திறந்துட்டு செய்யணும். மற்றது எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் செய்யணும். அது என்ன காரணங்கிறது நான் அடுத்தடுத்து போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது மாதிரி மகராசன பயிற்சி கூட நிறைய கேட்பாங்க கிளாஸ்லயே. நான் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்படியே கீழே போயிடுறேன், அந்த இது கொடுக்கும்போது டேர்ன் பண்ணும்போது நகர்ந்து கீழே கீழே போயிடுறோம் அப்படின்வாங்க. நம்ம ஆழியார்ல கூட நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கோம். ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாம் காலையில நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த ஹால்ல, பெரிய ஹால்ல, அருளரங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 300 லேடிஸ் ஒவ்வொரு பேட்ச்லயும் இருப்பாங்க இல்லையா மேலேயே. அப்ப எல்லாம் கீழே அந்த திரும்பி திரும்பி செய்யும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் கால் பட்டுடும். அது மாதிரிலாம் எதனால அப்படி ஆகுதுன்னா, நம்ம ஷோல்டரை வந்து லிஃப்ட் பண்ணிடுறோம். இப்ப ஷோல்டரை தூக்காம செய்யும் பொழுது, ஷோல்டரை நம்ம தூக்காத செய்யும் பொழுது அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி கீழே இறங்க மாட்டோம். ஓகேங்களா? சோ இது 2 ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த உடற்பயிற்சியில சுவாமிஜி பிரதானமா வர்ம புள்ளிகள்லாம் நல்ல ஊக்குவிக்கப்பட்டு நமக்கு அதுல ஆட் பண்ணிருக்காங்க, உள்ள இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 108 வர்ம புள்ளிகள் நமக்கு நம்மளுடைய முழுமையான உடற்பயிற்சியில இயக்கம் பெறுகிறது. அதுல இந்த மகராசன பயிற்சியில மட்டும் 35 வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுது அப்படின்னா. அது மாதிரி பாத்தீங்கன்னா சக்ராஸ், நம்மளுடைய சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது மகராசன பயிற்சி பண்ணும்போது. ஏன் சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆனா அப்ப தவநிலைக்கு போவோம் அப்படின்னு, நம்ம உடற்பயிற்சியே மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ் தான். நமக்கு வந்து இந்த உடற்பயிற்சி செய்ய செய்ய மனம் அமைதி நிலைக்கு போகும். அது ஒரு விதம்.
பட் இந்த சக்ராஸ் இந்த இடத்துல வந்து நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸா நம்ம பார்க்கும்போது, சயின்டிபிக்கா பார்க்கும்போது, ஒரு ஒரு சக்கரமும் மூலாதாரம் பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட தொடர்புடையது. அடுத்து சுவாதிஷ்டானம் பார்க்கும்போது பேன்க்ரியாஸோட தொடர்பு. ஒண்ணும் ஒரு சக்கராசுமே வந்து உடல் உறுப்புகளோடு தொடர்புடையது. உள் உறுப்புகளோட ராஜ உறுப்புகள்ல நல்ல இயக்கத்துக்கு வரும். அப்போ அந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன், அதாவது எண்டோக்ரைன் கிளான்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் பொழுது நமக்கு அந்த உடல் உறுப்புகள் சீரான இயக்கம் பெற்று நமக்கு உடல் உபாதையிலிருந்து நம்ம வந்து தற்காத்துக் கொள்கிறோம் இந்த மகராசன பயிற்சியில. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ரஃபா ஒரு ஒரு பாயிண்டா பார்க்கும்போது என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோம், சில மகராசனங்கிறது முதுகுக்கான பயிற்சி, நம்ம முதுகெலும்புக்கான பயிற்சி நினைக்கிறோம். ஆனா அது மட்டும் இல்ல. நம்ம சொன்னாலே 35 வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுதுன்னு. அப்ப அது சார்ந்தது எங்கெல்லாம் அது டச் ஆகுதோ அந்த ஏன்னா கமிட்டி வந்து நமக்கு இந்த உடற்பயிற்சி வர்ம புள்ளிகள் மட்டும் இல்ல, உடல்ல வந்து தச வாயுக்களின் ஓட்டத்தையும் சீர் செய்யும் சீராகும்படியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வந்து சிம்பிளிஃபைடா கொடுத்திருக்காங்க. அப்போ இது எந்தெந்த உறுப்புகள்லாம் பொதுவாக பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஒரு போஸ்டருக்கும் நம்ம டீட்டெயிலா நம்ம பலன்கள் பார்க்கலாம். எந்தெந்த உறுப்புகள்லாம் நமக்கு பலம் பெறுகிறது, நல்ல இயக்கத்துக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தலைப்பகுதியில இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே அது எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு இயக்கத்துக்கு வருது. நமக்கு தலைப்பகுதியில மூளை இருக்கிறது மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஆனா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய சயின்டிபிக்கா நம்ம இன்னும் அத பிசியாலஜிக்கலா நம்ம சாரி நம்ம அனாலிட்டிக்கலா போகும்போது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் உடம்பு அப்படின்னு சொல்றோம். டாக்டர்கிட்ட போனா என்ன கேட்பாங்க? உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? உடம்புங்கிறது ப்ளூரல், உடல்ங்கிறது சிங்குலர். இப்ப உடம்பு நமக்கு 3 உடம்பு இருக்கு இல்லையா? ஸ்தூல உடல், பரு உடல், ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல். அப்ப நம்ம இந்த மகராசன பயிற்சியே ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கிறது, சமன்படுத்துது. அப்ப அந்த சமமாக அந்த ஸ்தூல உடலும் சூக்கும உடலும் நம்ம இதை 14 பாயிண்ட்ஸ்ல கூட இது வருது. நம்ம பாயிண்ட் ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் சமன்படுத்துற பாயிண்ட் இருக்கு. இந்த ஸ்தூலமும் சூக்குமமும் சமன்படும் பொழுது சரியான அதோட இதுல சரியா உட்காரும் போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூளையிலிருந்து அந்த ஏன்னா நம்ம மூளை கமாண்ட் கொடுக்கறது இல்ல, பிரெயின் வந்து கமாண்ட் கொடுக்கறது. சோ அது வந்து அது சமன்படாத இருக்கும் பொழுது அது சரியான அந்த கமாண்ட் போகாதான். சோ இந்த மகராசன பயிற்சியிலேயே நமக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இருதயம், நுரையீரல், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், காற்று மண்டலம், இதுக்கு தேவையான ஆற்றலை இந்த மகராசன பயிற்சி படும்போது நமக்கு கிடைக்கிறது. இன்னும் வயிறு சார்ந்த உறுப்புகள் எல்லாமே, வயிற்று பகுதி முழுவதும் நம்மளுடைய சீரண மண்டலம் எவ்வளவு முக்கியமான ஒண்ணுங்க இல்லையா? நிறைய பாக்குறோங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த 12 ஹவர்ஸ் ஒர்க், 14 ஹவர்ஸ் ஒர்க், சாப்பிட டைம் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது கிடையாது, பிரெஞ்ச் சாப்பிடுறோம். அந்த கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது. எழுந்து சூரியன் உதிச்சு 1.5 மணி நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுமா? அந்த நாள் அப்படிதான் வச்சிருந்தாங்களாம். சூரிய உதயம் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 7:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. அது மாதிரி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் முன்னாடி சாப்பிடுவாங்களாம். அப்ப அந்த நாள்ல வந்து முன்னோர்கள்லாம் ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்க, ஹெல்தியா இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த கல்ச்சர் வந்து இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. டைத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, ஒரே டைம் மெயின்டைன் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்றது, பிரெஞ்சா சாப்பிடுறது. சில பேர் நான் ஃபாஸ்டிங் பண்ணி உடல்ல பருமனை குறைக்கிறேங்கிற பேர்ல இரவு உணவு எடுக்கிறது இல்ல. நிறைய விஷயங்கள் அதுக்கு ஈக்குவலா ஏதாவது சாப்பிடணும் இல்லையா? பழம் சாப்பிடணும், அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கணும், அது பண்றது இல்ல. எத்தனையோ மாற்றங்கள், திடீர்னு ஒரு பிராக்டிஸ், ஒரு சிஸ்டம். அப்ப இதுல எல்லாம் பாதிக்கப்படுறது ஜீரண மண்டலம் தான், ரொம்பவே பாதிக்கப்படுது. இப்ப இந்த ஜீரண மண்டலத்துல பிரச்சனை வந்ததுன்னா எல்லாமே தான். அதுவும் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், யார கேட்டாலும் டிப்ரெஷன் பிரச்சனை.
ரொம்ப ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா டார்கெட், என்னென்னவோ பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, எல்லா வயதினருக்கும் அது வருது இப்போ. சோ அது என்ன, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலே பாதிக்கப்படுற உடல் உறுப்புகள் வந்து வயிறு சார்ந்த உறுப்புகள் தான். அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா முதல்ல பாதிக்கும். சோ அந்த விதத்துல நம்ம மகராசன பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு தெரியும், 2வது நிலையில வயிற்றுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா திரும்புவோம் எல்லாம். அப்ப நமக்கு இந்த ஜீரண மண்டலம் சீரான இயக்கத்துக்கு வருது. இடுப்பு பகுதிக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் பகுதி, இடுப்பு பகுதி மட்டும் இல்ல, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நமக்கு நல்ல பலம் பெறுது, நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம இப்போ வந்து தவம் எல்லாம் பண்றோம். நாடி சுத்தி, தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணினோம். என்ன பண்ணோம்? இடது சுவாசம் வழியாக வலது நாசியில க்ளோஸ் பண்ணிட்டு வலது துவாரத்தை மூடி இடது துவாரம் வழியாக மூச்சை உள்ள இழுக்கிறோம். பின்ன இடது துவாரத்தை மூடி வலது துவாரம் மூச்சை வெளியிடுறோம். இது மாதிரி செய்யறோம் இல்லையா? ரிட்டர்ன் பண்றோம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் பண்றோம். அங்க என்ன நடக்குது? அது பேரு என்னங்க? நாடி சுத்தி. நம்ம ஒரு நாள் தனியா இந்த உடற்பயிற்சியில முடிஞ்சப்புறம் அதை பத்தின விளக்கம் டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு நாள். இப்ப இந்த நாடி சுத்தி வந்து அப்ப என்ன நடக்குதுங்கன்னா, சுவாச பயிற்சி மட்டும் இல்ல, பிராணாயாம பயிற்சி, அதுல வந்து இடகலை, பின்களை, சுழுமுனை நாடிகள் நல்ல இயக்கத்துக்கு வருது. அதுக்கு அடுத்தது இன்னும் பாத்தீங்கன்னா சின்முத்திரை வச்சுக்கிட்டு நம்ம பயிற்சி பண்றோம். இடது கை சின்முத்திரை. அது எப்படி நம்ம வச்சுக்கிறோம்? அந்த பயிற்சி பண்ணும்போது 45%, அதாவது ஐ மீன் அந்த டிகிரில, அந்த ஆங்கிள் நம்ம கைகளை வச்சுட்டு தள்ளி இருந்து நம்ம பண்றோம். அப்போ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கராசனம் முதல்ல நேரா படுத்துக்கிட்டு பண்றோம், சீலிங்க பார்த்த மாதிரி. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் வந்து கவுந்து குப்புறப்படுத்திக்கிட்டு பண்றோம். இதுல என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய முதுகு எலும்பு அப்படி ஸ்ட்ரைட்டா எலும்பா இல்ல, கப்பு கப்பா இருக்கு. கப்பெல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அது நடுவுல மஜ்ஜை. சோ இதுதான் முதுகெலும்பு அப்படி இருக்கு. அப்பதான் நம்மள குனிய முடியுது, நிமிர முடியுது, இதெல்லாம் பண்ணும் இல்லையா? அப்போ நம்ம அந்த மாதிரி அது என்ன ஆகும், முதல் நிலை பண்ணும்போது கீழிருந்து மேல ஒரு 2 கப்பா ஆக்டிவேஷனுக்கு வருது. அந்த லியூப்ரிகேட் செக்ரிகேஷன் நல்லா இருக்கு. அது மாதிரி 2ஆம் நிலை பண்ணும்போது மேலிருந்து கீழே ஆக்டிவேஷனுக்கு வருது. சின்மத்திரை வச்சு பண்ணும்போது மன ஓர்மை நமக்கு கிடைக்குது. இடகளையும் பெண்களையும் திருப்பி எப்படி எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நல்லா அழுத்தப்படும் போது சுழுமுனை நாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா இயக்கத்துக்கு வருது. இப்ப சுழுமுனை இயக்கத்துக்கு வந்தா என்ன நடக்குங்க? மன ஓர்மைதான். சுழுமுனை நாடி வந்து இயக்கத்துக்கு வந்ததுன்னா அந்த கான்சென்ட்ரேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் இருக்கும், மெமரி நல்லா இருக்கும். அது மாதிரி கழுத்து பகுதியும் நல்ல இயக்கத்துக்கு வர்றதுக்காக இப்ப நிறைய பிரச்சனை, ஸ்பாண்டிசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. அந்த உட்கார்ந்துகிட்டு அந்த போஸ்டர் நம்ம பாக்குறதுதான், போன் பாக்குறது, மானிட்டர் பாக்குறது, ஒர்க் பண்றோம், சிஸ்டத்துல ஒர்க் பண்றோம். இதெல்லாம் வந்து நமக்கு கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது. அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வு நமக்கு இந்த மகராசனம் நிலை 1, 2 ரெண்டுமே நமக்கு நல்ல தீர்வை கொடுக்கறது. சரி, இப்போ நான் சொன்ன 2 கண்டிஷன் சொன்னோம் இல்லையா? தலை வந்து தூக்கக்கூடாது. அதாவது நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது தலையை திருப்பி பண்றோம் பாருங்க. அப்ப என்ன பண்றோம், தலையை வந்து அப்படியே திருப்பி நல்லா பிளாட்டா அந்த ஃப்ளோரிங்ல கரெக்டா சீட் பண்ணிருக்கணும். ஷோல்டரை தூக்கக்கூடாது. கண்களை திறக்காம செய்யணும். என்ன ஆகும்னா, நம்ம ஃபாஸ்டா நம்ம அப்படி தலையை கண் திறந்துகிட்டு இப்படி பண்ணும்போது, வேகமா பண்ணும்போது ஷோல்டரை தூக்கி ஷோல்டர் வந்து தூக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது ஒரு சுளுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பெரிய பாதகம் இல்ல, ஆனாலும் அதை நம்ம சரியா செய்யும் போது முழுமையான பலன் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கண்ணை திறந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கண்ணை திறந்து பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும், நம்மளோடது எல்லாமே மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ். நம்ம எல்லாம் வெளியே பார்க்கும்போது கண்கள் மூலமாக ஜீவகாந்தம் விரயமாகும். கான்சென்ட்ரேஷன் இருக்காது, நமக்கு செய்யற பயிற்சியில கான்சென்ட்ரேஷன் வராது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, திடீர் கண்ணை திறந்து வேகமா திருப்பும்போது
கண்ணும் சேர்ந்து அந்த ஐபால்ஸும் சேர்ந்து வேகமா நகரும். ஒரே மாதிரி ஸ்டேபிளா வச்சுட்டு திருப்பினாலும் சரி, லேசா தலை சுத்து சான்ஸ். சரிங்களா? ஆனா ஆகாது. எதுவும் நம்ம பொறுமையா நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி செய்யும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிலையா நமக்கு எப்படி இயக்கத்துக்கு வருது, எந்த மாதிரி நமக்கு இந்த அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நேரா படுத்துக்கிறோம். நேரா படுத்துக்கிட்டு சின்முத்திரை 45 டிகிரில ஆங்கிள் வச்சுட்டு காலை நேரா வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்றோம். தலையை வலது பக்கம் திருப்பி இடுப்புல இருந்து இந்த லெஃப்ட் சைடு திருப்பிக்கிறோம் இல்லையா? சோ அது மாதிரிலாம் ஒரு ஒரு இதுவா பார்க்கணும். நிலை 1ல என்ன ஆகும், நமக்கு கழுத்தோட மேல் பகுதி நல்ல இயக்கத்துக்கு வருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது நிலை 2ல என்ன பண்றோம், நிலை 2ல காலை குத்த வச்சுட்டு அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி திரும்புறோம். அது பண்ணும்போது கழுத்தோட கீழ்ப்பகுதி இயக்கத்துக்கு வருது அப்படிங்கிறாங்க. நிலை 3ல ஒரு கால் மேல இடது கால் மேல வலது காலை குறுக்க போடுறோம். கிராஸ் பண்ணி போட்டு அதே மாதிரி ட்விஸ்ட் பண்றோம். ட்விஸ்ட் பண்ணி திரும்பும் போது மார்பின் மேல் பகுதி பின்புறம் அது நல்ல இயக்கத்துக்கு வருது அப்படிங்கிறாங்க. அதே போல காலை மாத்தி செய்யறோம். வலது கால் மேல இடது கால் போட்டு நம்ம அதை கை 45 டிகிரி மாறாத வச்சுக்கணும். அதை ட்விஸ்ட் பண்ணி திரும்பும் போது மார்பின் கீழ்ப்பகுதி, அதாவது பின்பக்கம், மார்புக்கு நேர பின்பக்கம் கீழ்ப்பகுதி நல்ல இயக்கத்துக்கு வருது. ஏன்னா எலும்பு மட்டும் இல்ல, அந்த தசை மண்டலமும் நல்ல ஒரு இயக்கத்துல இருக்கு. இந்த தசை பிடிப்பெல்லாம் நமக்கு வராது. அந்த நிறைய பேர் பாக்குறேன், நான் வர்மா தெரப்பி போறேன், பாயிண்ட் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. அவ்வளவு உடம்பு டைட்டா இருக்கு, கை கால்லாம் விண்ணுன்னு கல்லு மாதிரி இருக்கு, ரத்த ஓட்டம் ஃப்ளோ ஃப்ரீயாவே இல்ல, அவங்க உடம்பு வெயிட்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த உடல் அசைவே ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்போ நம்ம அந்த தசைகளை நாங்க என்ன சொல்றோம், நல்லா ஆயில் மசாஜ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறோம். சோ அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் குறைஞ்சதுனால ஒரு ட்ரைனஸ், ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ், அந்த தசைகள்லாம் இறுகி அந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் சீரான இயக்கம் இல்லாம உடலே ஒரு டைட்னஸ், கொஞ்சம் தொடர்ந்து நடந்தாலோ ஒரு குடிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாலும் உடனே வலிக்க ஆரம்பிச்சிடுது. சோ அந்த மாதிரி இப்போ இருக்கு. அப்ப நம்ம இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நமக்கு முதுகு பகுதியில நமக்கு அந்த கழுத்துக்கு மேல் பகுதி இயக்கம் பெறுது, கீழ்ப்பகுதி இயக்கம் பெறுது. மார்பின் மேல் பகுதி நிலை 3ல மார்பின் மேல் பகுதி, அதாவது பின்புறம் நல்ல இயக்கத்துக்கு வருது. மார்பின் கீழ்ப்பகுதி அது நேர பின்னாடி யோசிச்சு பாருங்க, பின்புறம் நல்ல இயக்கத்துக்கு வருது. அடுத்தது நிலை 5 பார்க்கும்போது இடுப்பின் மேல் பகுதி, இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா நமக்கு, இடுப்பின் மேல் பகுதி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணும்போது நல்லா அங்க ஒரு தளர்வு ஏற்பட்டு அது நல்ல ஒரு இயக்கத்துக்கு வருது. அந்த எலும்புகள்லாம் பலம் பெறுது. நிலை 6 அது என்ன பண்றோம், அந்த கிளிப்பு, இது என்னன்னா கிளிப், இது நம்ம கால் இடது கால் மேல அந்த முதல் விரல் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில நம்மளுடைய வலது கால் குதிகாலை வச்சு நம்ம போஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? சோ அது நிலை 5 ஃபர்ஸ்ட் நிலை. அதுலதான் இடுப்பின் மேல் பகுதி இயக்கத்துக்கு வருது. அப்புறம் காலை மாத்தி நம்ம அதே மாதிரி கிளிப் மாதிரி போட்டு பண்றது நிலை 6. அது இடுப்பின் கீழ்ப்பகுதி. ஏன்னா அந்த இடுப்பு கீழ்ப்பகுதி காலோடு ஜாயிண்ட் ஆகுது. சோ அந்த இடம் எலும்புகள்லாம் நல்ல பலம் பெற்று அங்க சீரான இயக்கத்துக்கு வருது. எங்கெல்லாம் நம்ம உடல் முழுக்க எலும்பு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு எலும்பு கூடு மேல போர்வை மாதிரி நம்மளுடைய தோல் போர்த்தப்பட்டு இறைவன் அவ்வளவு அழகா மனிதனை வடிவமைச்சிருக்காங்க, ஒரு ஷேப் கொடுத்து வடிவமைச்சிருக்காங்க. அப்போ அந்த எலும்பு அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் இல்ல, அந்த ஒரு இழை கோலன்னுவாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது, அங்கங்க ஜாயிண்ட் இருக்கு. சோ அங்கங்க ஜாயிண்ட், ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் மஜ்ஜை மேரோ இருக்கு. சோ இந்த மேரோல லியூப்ரிகன் செக்ரிகேஷன் இருக்கு. சோ இதெல்லாம் நமக்கு கரெக்டா நடந்தாதான் அந்த எலும்பு பலகீனமாகாம, நமக்கு அந்த எலும்பு தேய்மானங்கள்லாம் வராம, அந்த தேய்மானம் லேசா வர ஆரம்பிச்சு அந்த வலி எல்லாம் வந்துருது நமக்கு. ஓகேங்களா? சோ இது நம்ம மகராசனம் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கறது. அப்ப நிலை 5 அந்த கிளிப்பு மாதிரி இடது கால் மேல வலது கால் குறுக்க அந்த 2 விரல் நடுவுல வச்சு பண்ணும்போது இடுப்பின் மேல் பகுதி ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த ஒரு சீரான இயக்கத்தை கொடுக்குறோம். நிலை 6 கீழ்ப்பகுதி, நிலை 6 அதாவது வலது கால் மேல இடது கால் வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணி பண்ணும்போது இடுப்பு எலும்பின் கீழ்ப்பகுதி, அந்த கீழ்ப்பகுதி கால் ஜாயிண்ட் எல்லாமே
அந்த எலும்பு பலம் பெற்று நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. நிலை 7 என்ன பண்றோம்? சைக்கிளிங் இல்லையா? நல்லா சுழட்டி பண்ணணும். காலை தூக்கி நம்ம சைக்கிள்ல உட்கார்ந்து பெடல் பண்ணா எப்படி பண்ணுவோம், அது மாதிரி படுத்த நிலை முதுக நல்லா பிளாட்டா படுக்க வச்சிருக்கோம். கையாலையும் பெடல் பண்றோம், காலாலையும் பெடல் பண்றோம். நல்லா உதறி பண்ணணும். காலை நல்லா ஃபுல்லா லேசா அசைக்க கூடாது, நல்லா பெடலிங் கொடுக்கணும். சோ அது மாதிரி பண்ணும்போது இந்த முழு தண்டுவடத்துக்கும் நமக்கு அது ஆற்றல் போய் அது நல்ல ஒரு பயிற்சியாக நம்ம கொடுக்கிறோம். சோ அந்தந்த நிலை பண்ணும்போது இந்த மனசுல நம்ம வச்சுட்டு பண்ணும்போது நல்ல முழுமையா நமக்கு ஆற்றல் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ். அப்ப இந்த நிலை 1, 2 எல்லாம் ஒன்னொன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது திருப்பி இது ஒரு ரீகால் பண்ணிட்டு நான் அடுத்தது போவேன். சரிங்களா? சோ அது பண்ணும்போது நமக்கு இன்னும் மனம் எங்க குவிந்து இருக்கிறதோ அங்கே காந்தம் குவிந்திருக்கும். காந்தம் குவிந்து இருக்கும்போது அங்கு காந்த தடை நீங்கும். காந்த தடை நீங்கும் போது அங்க இருக்கிற அணு அடுக்குகள் சீராகும். அப்ப அணு அடுக்கு சீராகும், அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஓட்டங்கள் சீராகும், அங்க இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். சரிங்களா? சோ அப்ப இந்த மகராசனமும் நம்ம அந்தந்த பயிற்சி நிலையில நம்ம மனசை வச்சு மேலேந்து கழுத்து மேல் பகுதி அப்படி எல்லாம் ஒன்னொன்னா நினைச்சு பண்ணும்போது நல்ல அந்த அந்தந்த உறுப்புகள் அந்தந்த பகுதிக்கு நல்ல ஆற்றல் கிடைச்சு அந்த அந்த உறுப்புகள் அது எல்லாமே நல்ல பலம் பெறுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மன ஓர்மையோடு செய்யும்போது நம்ம வந்து தவநிலைக்கு போறோம். உடற்பயிற்சி என்ன சொல்றாங்க, நமக்கு தவ முறையிலான உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து கண்ட மூடி ஒரு ஒரு உறுப்புகளையும் ஏன்னா தவங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா சாமிஜி கொடுத்துட்டாங்க. எந்த ஒன்றின் மேல் மட்டும் மனம் நிலைத்து நிற்கிறதோ அதுவே தவம். இப்ப நம்ம உடற்பயிற்சியில அந்தந்த உறுப்புகளை மனதை நிலைத்து நிற்க செய்து நம்ம செய்யும்போது தவம் மாதிரி பண்றோம். அப்ப மனம் ஒருநிலைப்படும். சின்முத்திரை போட்டு வச்சுன்னு பண்றோம், ஆதிமுத்திரை வச்சுன்னு பண்றோம், மனதை ஒருங்கிணைத்து பண்றோம், அந்தந்த உறுப்புகள்ல கவனித்து பண்றோம். பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுங்க, மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிக்குது. அப்ப நம்ம தவ உணர்வுக்கு போறோம், மனம் அமைதி பெறுகிறது. சரிங்களா? இது என்ன ஆகும், அப்ப மனம் அமைதி பெறதுல நம்ம தீட்சையும் வாங்கிக்கிறோம். ஆக்கினை தீட்சை இந்த பயிற்சி செய்யும் போதே ஆரம்ப நிலை சாதகர்களா இருந்தா நமக்கு தீட்சையும் கொடுத்துருவாங்க. அப்ப நம்மளுடைய குண்டலினி அவேக்கனிங் ரொம்ப சிறப்பா அது நடக்கும். ஏற்கனவே தீட்சை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க, தவம் பண்ணேனா தெரியல, எனக்கு எனக்கு தவ உணர்வே கிடைக்க மாட்டேங்குது, மனசு ரொம்ப வெளில போகுது, நிறைய எண்ணங்கள் வருது, ஆழ்ந்த நிலைக்கு போக முடியல, இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நம்ம உடற்பயிற்சிகள் செய்துட்டு தவம் செய்யும் போது அப்ப நமக்கு வந்து அந்த தவ ஆழ்வுக்கு நம்ம சுலபமாக போக முடியும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் நமக்கு மூலாதாரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். மூலாதார சாந்தி தவம் தான் உணர முடியல நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ மூலாதாரம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணி அப்படிங்கிறாங்க. கழுத்து, மார்பு, இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள், காலுக்கு எல்லாத்துக்கும், மூளை தொடர்பு எல்லாத்துக்குமான அருமையான ஒரு பயிற்சியை தான் சுவாமிஜி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த இதோட நான் கொஞ்சம் பிரேக், நம்ம இன்றைய வகுப்புல பிரேக் எடுத்துக்கிறேன். இன்னொன்னு ஒரு கூடுதலா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஒண்ணு, நம்ம இந்த மகராசனத்துல முதல் நிலை செய்யும் போது சைக்கிளிங் சொன்னேன் பாருங்க. இந்த சைக்கிளிங் போஸ்டர் வந்து ஈக்குவல் டு கைப்பயிற்சி அப்படிங்கிறாங்க. அப்ப நான் வந்து டைரக்டா மகராசனம் பண்ணி அதுலயே எனக்கு கைப்பயிற்சி வந்துருதுன்னு தயவு செய்து அப்படி எடுத்துக்காதீங்க. 2 தடவை கைப்பயிற்சி பண்ண பலன் கிடைக்கணும். ஓகேங்களா? சோ அந்த சைக்கிளிங் வந்து அவ்வளவு பெஸ்ட். நமக்கு உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக்கும். கால் வலி, மூட்டு வலி இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். அவ்வளவு பெஸ்ட் அது. அப்ப சைக்கிளிங் டைரக்டா பண்ணாம இந்த இதெல்லாம் பண்ணிட்டு அது வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றது. சைக்கிளிங் முதல்ல ஒரு 6 நிலை பண்றோம் பாருங்க மகராசனத்துல. ட்விஸ்ட் பண்ணி உடம்ப முடிச்சிட்டு சைக்கிளிங் பண்ணும்போது பாடி ரிலாக்ஸ் ஆகும். சைக்கிளிங் பண்ணிட்டு ஒரு நிமிடம் பிளாட்டா அப்படியே படுத்துட்டு மூச்சை கவனிச்சுட்டு படுத்துச்சுக்கணும். சரிங்களா? சோ இதோட இன்னைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா குவிக்கா கேளுங்க. என்ன டைமும் முடிய போகுது. இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மஞ்சுமா, யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்.
நான் சரிங்க. அடுத்த பாயிண்ட் எடுத்தா அது தொடர்ந்து இன்னொரு 5 நிமிஷம் போகும். அதனாலதான் சரி. நான் பிரேக் எடுத்தேன். ஓகே, சரிங்கம்மா. ஓகே. ம். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் குடுத்திருக்கீங்க. மகராசனம் பயிற்சி 1 அண்ட் 2ல நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப இந்த செஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இதுல முக்கியமா என்னன்னா, நாங்க பயிற்சி சொல்லி